வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா சவால் விடுறாங்க. பாத்தியா இசை, என் பேரில் தான் இடத்த வாங்கிறதுக்கு அத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி உன் பேரில் வாங்க இருந்ததை என் பேரில் மாற்றினேன் பாத்தியா? இப்படி தான் ஒவ்வொன்றையும் நான் என் கைக்குள்ளே கொண்டு வருவேன். இந்த சுபத்ரா சாம்ராஜ்யம் முழுவதும் கைக்குள்ளே வரக்கூடிய நாள் சீக்கிரம் இருக்குடி அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டி நம்ம இசைக்கிட்ட சவால் விடுறாங்க. நம்ம இசை ஓடி வராங்க விசாலுக்கிட்ட. இந்த பாரு, உங்கள் அம்மா என் பேரில் வாங்கியிருந்த ஃபேக்ட்ரியை ஸ்ரீஜா பேரில் வாங்கணும்னு சொன்னாங்க. யார் பேர்லேயும் வாங்கட்டும், ஆனால் இந்த ஸ்ரீஜா பேரில் மட்டும் வாங்கிடக்கூடாது. அவள் இந்த வீட்டை அழிக்கணும்னு நினைக்கவ. அதனால் விசால் இதை தடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நேரம். அப்போ அத்தைக்கு மைண்டை நம்ம தெரியப்படுத்தணும். ஸ்ரீஜா நல்லவ இல்லை, நீ அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் நம்ம இசை முடிவு கட்டுறாங்க. இசையோட அப்பா யார் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சி தோல் உரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கலையரங்க நேரம் தான் அந்த மியூசிக் டைரக்டர் தான் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜாவின் அப்பா தான் இந்த மியூசிக் டைரக்டர். அப்போ சின்ன வயசில் என் பாட்டை திருடி பண்ணது இந்த குரூப் தானே, அப்போ ஏதோ நடந்திருக்கு அத்தையை, அதனால தான் பழி வாங்கணும்னு கங்கணம் கட்டுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நபர் தான் நம்ம சுபத்ரா அத்தையை அன்னைக்கு சிலை கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டி விட பார்த்தது இவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசாலுக்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. நம்ம விசால் சுபத்ரா கிட்ட, அம்மா இந்த பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ரீஜா இந்த இடம் வாங்க அளவுக்கு அவள் நல்லவ இல்லை, இந்த வீட்டை அழிக்கிறது தான் அவளோட லட்சியம் அப்படின்னு அவளோட திட்டத்தையும் அவள் யாருன்னு உள்ள ரகசியத்தையும் போட்டு உடைக்காங்க. நம்ம இசைக்கு ஜாதகம் தப்புன்னு தான் நினைக்கிறீங்க, ஆனால் அப்பாவையே மாற்றி வச்சவ இந்த ஸ்ரீஜா அப்படின்னு உண்மையான முகத்தை கிழிச்செறிகிறாங்க. நம்ம விசால் அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம சுபத்ரா ஒரு அதிரடியான முடிவை மொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு சொல்கிறாங்க. நான் இசை பேரில் அந்த ஃபேக்ட்ரியை வாங்கலான்னு நினைச்சேன்ல, ஆனால் அவள் ஜாதகம் தப்பு. அவள் பேரில் இடத்த வாங்கினோன்னா இப்போ இருக்க தான் குட்டி சோறாக போயிடும். அவள் நல்ல இது அவளுக்கு பேரில் இனி இடமே வாங்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம இடம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போனா வேறு யார் பேரும் இல்லை, ஸ்ரீஜா பேரில் தான் அந்த இடத்த வாங்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜா பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ மது புரிஞ்சா என் பேரில் இடத்த வாங்குறதுக்கு தீர்மானிச்சிங்கல்ல, அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. உடனே நம்ம இசை அப்படியே பார்த்துட்டு இருக்க நேரம் இசை பக்கத்தில் வராங்கங்க ஸ்ரீஜா. இசை பக்கத்தில் வந்ததோட அப்படியே கங்கணம் கட்டுறாங்க. சொல்லுறாங்க, இந்த பாரு, உன் பேரில் வாங்க வேண்டிய இடத்தையே என் பேரில் அத்தை வாங்கணும்னு முடிவு பண்ண வச்சுட்டேன். இனி அத்தையோட மொத்த சொத்து பத்தம் என் பேரில் கூடிய சீக்கிரம் வாங்க வருவா. சுபத்ரா நடு காலில் தூக்கில் தொங்க வைக்கணும். இது தாண்டி என் லட்சியம். இது சீக்கிரம் நடக்க போகுது. இந்த மொத்த குடும்பமும் இப்போ உன்னை வேண்டாவருப்பா தான் பார்க்குறாங்க. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேற என்ன வேணும்? உன்னை ஈஸியாக வீட்டை விட்டு துரத்திடலாம். அதுக்கு தாண்டி நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தின் உச்சியில் குளிர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பார்க்குறாங்க நம்ம இசை, என்னடி நீ இவ்வளோ தூரம் அத்தை உன் பேரில் இடத்த வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நீ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கல, எல்லாம் தெரியும். உன் நாடகம் எல்லாம் தெரியாமலாம் இருக்குது. விசாலுக்கு இவ்வளோ நானும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ விசாலும் என் பக்கம்தான். உனக்கு நாடகம் எல்லாம் தெரிஞ்சுது. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி அந்த இடத்த அத்தை உன் பேரில் வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன செக்கு வைக்கணுமோ அந்த செக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு ஓடி போகிறாங்கங்க. நம்ம இசை விசாலுக்கிட்ட போய் சொல்லுறாங்க, இந்த பாரு, உங்கள் அம்மா என் பேரில் வாங்க வேண்டிய இடத்த ஸ்ரீஜா பேரில் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வேறு யார் பேர்னாவில் வாங்கட்டும், ஆனால் ஸ்ரீஜா இந்த குடும்பத்துக்கே நல்லது நடக்கக்கூடாது, இந்த குடும்பமே அழியணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியவ. அவள் இடத்த அவள் பேரில் வாங்கணும் அப்படின்னு அத்தையே சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு போயிருக்கா. ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க நேரம், என்ன பண்ணணும்னே கேட்க, உங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும், இந்த ஸ்ரீஜா இந்த நீங்கள் கொடுக்க பாசத்துக்கு தகுதியானவ இல்லை. நீ உங்கள்கிட்ட அவன் நடிச்சுட்டு தான் இருக்கா. அவள் ஒரு வேஷக்காரி அப்படின்னு தெரியப்படுத்தணும் அத்தைக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினோம். சரி, தாராளமாக அது தெரியப்படுத்தலாம், அதுக்குள்ள வேலையை நாங்கள் பார்க்கோம் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவளோட அப்பாவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இசை சொல்லுறாங்க. இந்த ஸ்ரீஜா வந்து அப்பா வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அத்தையோட சிலையை ஒரு கல்யாண வீட்டில் கிஃப்ட் பாக்ஸில் சிலையை தூக்கி வச்சு போலீஸில் சிக்க வச்சதும் ஸ்ரீஜாவின் திட்டம்னு எனக்கும் ராகவுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நேரம் இவ வந்து அந்த நபர் கூட சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு வந்து அந்த மியூசிக் டைரக்டரோட ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. விஷால் அரண்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய பாடகராக நம்ம இசைக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம விஷால் வந்து ஸ்ரீஜாவின் அப்பா அப்படின்னு சொல்லுறாரு. அப்பாவையே பித்தலாட்டம் பண்ணி சேர்த்துருக்கா அப்படின்னு வந்து சொன்னார். இந்த பாடகர் வந்து சின்ன வயசில் என்னோட பாட்டை திருட்டி பாடினாங்க. அப்போது உங்கள் அம்மா தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட மனைவி கிடைக்க வேண்டிய ப்ரைஸை எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படின்னா அப்போவே இருந்து ஏதோ ஸ்டார்ட் ஆகிருக்கு இவளுக்குள்ள எங்களுக்குள்ள உறவு. அதில் தான் ஏதோ வந்து தப்பு நடந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இப்போ உயிரோடு இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு பிறகு அவங்க அம்மா இறந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாடகர் தானே வந்து நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா. இதை வந்து எங்கள் அம்மாட்ட தெரியப்படுத்தினாலே போதும், அப்பாவே பிராடுபடுத்தனம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தோலை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுபத்ராட்ட ஆதாரத்தோடு வராங்க. அவங்க அப்பா கூட ஸ்ரீஜா எடுத்துக்கிட்ட வந்து ஃபோட்டோயை காட்டுறாங்க. அம்மா இது யார் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் தான் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா. அப்பாவே பிராடுத்தனம் பண்ணி வந்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அப்படி இருக்க நேரம் இவ பேரில் எப்படிமா சொத்து வாங்க முடியும்? ஒரு நம்பிக்கைக்கு தகுதியானவ இல்லை, நீங்கள் நினைக்கிறது மாதிரி நல்லவளும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தோல் இருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜா அரண்டு போய் நிற்கிறாங்க. சுபத்ரா கோவத்தில் வராங்க. என்ன விஷால் சொல்லதெல்லாம் உண்மையா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து கேட்க நேரம் வேறு வழி இல்லை, நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம். இவனுக்கு என்ன என்னை பற்றி ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அதுக்காக தான் இவன் இந்த காட்டு நம்மளை காட்டியிருக்கான் அப்படின்னு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி வந்து அவ்வளோதான், இந்த சுபத்ரா நம்ம பேரில் வந்து சொத்தை வாங்க மாட்டா. ஏன்னா நம்மளை பற்றி எல்லாம் இந்த விஷால் வந்து போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து செம கோபத்தில் வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து இருக்காங்க. எப்படியோ உங்களை இந்த வீட்டை விட்டு நான் பிரிச்சிடணும்னு பார்த்தேன். ஆனால் உண்மை நான் வந்து என்னோட அப்பா இவர் தான், அப்பாயே ஏமாத்தின பித்தலாட்டக்காரி அப்படின்னு வந்து என்னை வந்து ஆக்கிக்கிட்டு நீ நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கிறியா விஷால்? நீ உன் மனைவிக்கு ஆதரவாக தான் இருக்கா. என்னை பற்றி எல்லா விஷயமும் இப்போ உனக்கு தெரிஞ்சுட்டு, ஆனால் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையான ஒரு கோபம் நம்ம விஷாலுக்கு மேலேயும் நம்ம இசைக்கு மேலேயும் ஸ்ரீஜாய்க்கு அப்படி ஒரு கோபம் வருது. கோபத்தில் என்னை பற்றி இவ்வளோ தோலுரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களை விட போகிறதில்ல, என் பேரில் ஃபேக்ட்ரி வரும், நாளைக்கு சுபத்ராவின் ஒட்டுமொத்த சொத்தையே நான் ஆக்குபேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாமே வந்து தலைகீழாக போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா.